வணக்கங்கம்மா. இன்றைக்கி மணத்தக்காளி கீரை எப்படி கடையிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுமாரி தண்ணி ஊற்றி நல்லா இதுமாரி வாஷ் பண்ணிக்கோங்கம்மா. வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு குண்டானில் வாஷ் பண்ண துவரம்பருப்பு வச்சுருக்குறோம். இதில் அலசி போட்டுருவோம்மா. அதுக்கு தேவையான தக்காளி, வெங்காயம் கொஞ்சம் தான் போடணும். தக்காளி நிறைய போடுங்கம்மா. ஒரு 3 தக்காளி போடுங்கம்மா. தக்காளி போட்டுங்கம்மா. பூண்டு தேவையான அளவு பூண்டு போட்டுங்கம்மா. கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுங்கம்மா. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்கம்மா. உங்களுக்கு உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. தண்ணி தேவையான தண்ணி ஊற்றிங்கம்மா. போட்டு ஒரு டம் போட்டு வச்சுடுங்கம்மா. இதை அடுப்பில் ஒரு டம் போட்டு வச்சுடுங்கம்மா. கீரை நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு தாளிப்பு போட்டுக்கணுமா. எண்ணெய் ஊற்றிங்கம்மா. கடுகு போட்டுங்கம்மா. நைட்டாக இதில் சீரகம் போட்டுங்கம்மா. வரமிளகா கொஞ்சம் 4 போட்டுங்கம்மா. மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த கீரையை கொஞ்சம் அரைச்சிங்கம்மா. மையாக அரைக்காதீங்க, கொஞ்சம் குறைன்னு இருக்கிற பதத்தில் அரைச்சிங்கம்மா. தக்காளி கீரை நல்லா அரைச்சாச்சுங்கம்மா. நான் மிக்ஸியில் போட்டு அரைச்சிட்டு இந்த கீரை நல்லா வயிற்று புண்ணுக்குள்ளே நல்லா ஆறும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கம்மா, ஷேர் பண்ணுங்கம்மா, கமெண்ட் பண்ணுங்கம்மா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா.